வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சசிகலா நடத்துகிற ஆலோசனை கூட்டத்தில் நிறைய விஐபிக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக சேர்ந்த ஓபிஎஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேசி பழனிசாமி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியில் வைத்தியலிங்கம். ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி ஆட்களை திரட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதிமுகவில் மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றம் நிகழும்ன்றாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போட்டி இல்லைன்ற முடிவுக்கு பார்த்திங்கன்னா வந்ததுக்கு முக்கியமான காரணம் அங்கே டெபாசிட் கூட வாங்க மாட்டோம். அது முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா முந்தான தான் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. அப்போ சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே தானே அடங்குது. ஒரு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ மறைஞ்சிருக்காரு. அதனால் ஒரு இடைத்தேர்தல் வருது. இதுவும் சட்டமன்ற தேர்தலோடு தான் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ அதை விட்டு இந்த இடைத்தேர்தல்னால ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து போனது தான் அதிமுகவினர் அப்செட்டில் இருக்காங்க. ஜெயலலிதா ஒரு சில நேரத்தை இந்த முடிவு எடுத்துருக்கலாம். பட் எல்லா டைமும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ போய் களத்தில் நின்று பார்க்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா அந்த தைரியம் இல்லை. ஒன்று தோல்வி கிடைக்கும், இல்லைனா வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்காட்டியும் பரவாயில்ல, 2ஆவது இடத்துக்காச்சும் வரணும். ஆனால் அதில் தான் சிக்கல்ன்றாங்க. 3ஆவது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தலில் புறக்கணிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாரு. ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமின்னு இருக்காங்க. ஸோ இந்த தோல்வின்னா 11 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் போஸ்ட் அடித்து ஒட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது. அவர் வசிக்கிற பார்த்திங்கன்னா பகுதியில் சேலத்திலே பார்த்திங்கன்னா இவ்வளவு நாள் நீங்கள் போச்சுரா இருந்தீங்க, போதும் உங்கள் தலைமையில் 10 தேர்தல் தோல்வி தான், சின்ன மாட்டை ஒப்படைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் முடிஞ்சோன்னே ரிசல்ட் வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் சசிகலாக்கு ஆதரவாளரை ஒட்டியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கிருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் விரும்பலன்றாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது. இன்னொரு விஷயம் சிவி சண்முகத்தை இந்த விஷயத்த சொல்கிறாங்க, நீனே பார்த்து யாராச்சும் போடுப்பான்ற மாதிரி. இல்லைங்க, எனக்கு பெரிய லெவலில் யார் ஆட்கள்னு தெரியாதுங்க, நான் ஏதாச்சும் போட்டு பார்த்திங்கன்னா நான் அசிங்கப்பட்டு நிற்கவா, நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கே பார்த்திங்கன்னா சீட்டை கொடுங்கன்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசியிருக்காராம். ஸோ என்றைக்கும் இல்லாத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அதிமுக நடந்திருக்கு. ஜெயக்குமார், சிவி சண்முகம் கீழே தான் உட்காந்துருப்பாங்க, ஸ்டேஜில் உட்காரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஸ்டேஜில் உட்காந்ததாக சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி இல்லைண்ணே நீங்களே முடிவெடுங்கன்ற மாதிரி எல்லாரையும் ஏதோ கைகளை விட்ட மாதிரி பேசுகிறாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஆலோசனை பண்ணவே இல்லை. இப்போ இந்த இடைத்தேர்தல் இதுக்கே ஆலோசனை பண்ணுற மாதிரி ஒரு கோபம் தான் இருக்குன்றதா சொல்கிறாங்க. ஸோ ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், அதே மாதிரி வெள்ளவண்டி நடராஜன், அதே மாதிரி கேசி பழனிசாமியெல்லாம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, இவங்கெல்லாம் ஒன்றிணைய மாட்டாங்க. அதுவும் சசிகலா, டிடி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் என்னைக்காச்சும் ஒன்றிணைஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒன்றிணையத்துக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னாடி பேசியிருந்தார். ஆமாம், அது ஒன்றிணையத்துக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் முதல்ல பேசுகிறாங்க. இதுக்கு எதுனானு சொல்லிட்டு பார்க்கணும். வைத்தியலிங்கம் இல்ல திருவிழாவிலே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி இணைஞ்சு சேர்ந்துட்டாங்க. அன்றைக்கி சசிகலா வந்துருந்தாங்கன்னா எல்லாம் 3 பேர் இணைஞ்சிருந்தாங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு செல்வாக்கான டீம் உருவாகியிருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா திவாகரை வச்சு சசிகலாவோட மனசை மாற்றி சீர்குலைச்சு பார்த்திங்கன்னா அதெல்லாம் தடுத்துட்டு இருந்தார். இப்பயும் தடுத்துட்டு தான் இருக்கார். பட் சசிகலா எடுத்த முடிவுகள் ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆனாலுமே, ஆனால் இப்போ முடிவு எடுக்கலை, நம்ம முன்னேறலைன்னா அரசியலை விட்டு காலி பண்ணிடுவோன்ற பயம் பார்த்திங்கன்னா சசிகலா வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த படிவம் கொடுக்கறதுல பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்து பார்த்தாங்க, ஃபெயிலியர் ஆச்சு. அது ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கன்னா இப்போ கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கன்னா எப்படி எத்தனை பேர் கலந்துக்குவான்னு தெரில. ஆனால் சசிகலா அழைப்பின் பேரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓரளவுக்கு இன்றைக்கு கும்பலை கூட்டிட்டாருன்னா கண்டிப்பாக அதிமுகவில் இருக்க மீதமுள்ள நிறைய எம்எல்ஏக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா சொல்கிறாங்க. வேலுமணியே பார்த்திங்கன்னா டெல்லி அதை கண்ணை செச்சா போய் உட்காந்துருவார் சசிகலா பக்கம்ன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இன்ன வரைக்கும் உலா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.